ஆமென். சரி, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு தக்கதான் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை, நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். அது என்ன பிரதர் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒரு காரியம் கேட்குறீங்க, ஒரு வீடு வேணும், ஒரு வேலை வேணும், என் கடன் தீரணும்னு ஒரு காரியம் கேட்குறீங்க. கேட்டுட்டு அது நடக்கலைன்னு சொல்லிட்டு வருத்தமாகவே இருக்கக்கூடாதான். கேட்டுட்டீங்க, ஜெபிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செஞ்சிட்டாரு? கேட்டுட்டாருங்கிற விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் பார்த்து, எந்த சந்தோஷத்தை? நீங்க இன்னும் அந்த காரியம் உங்க கைக்கு இன்னும் என்ன செய்யல, வரல. அது வராம இருக்கிறப்பவே அது வந்த மாதிரி நீங்க எப்படி இருக்கணுமா? அப்படி சந்தோஷமா இருந்தா அந்த சந்தோஷத்தை கர்த்தர் பார்த்து, ஐயோ என் பிள்ளை இன்னும் நான் கொடுக்கவே இல்லை, ஆனால் எப்படி இருக்கிறாங்க எனக்குள்ள, கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறான்? சந்தோஷமா இருக்கிறாரேன்னு சொல்லி அந்த சந்தோஷம் இன்னும் நிறைவாயிருக்கும்படி சொல்லுங்க. இன்னும், ஏன்னா என்னதான் நம்ம சந்தோஷமா இருந்தாலும் அது கிடைக்காத போது முழுமையான சந்தோஷம் வராது பாருங்க. எப்பதான் முழுமையாகும் அந்த சந்தோஷம்? கிடைக்கும் போது தானே. அப்ப அந்த சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாய் இருக்கும்படி அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாரா? அல்லேலூயா. அப்ப கர்த்தரிடத்திலிருந்து உன்னை பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபிச்சுட்டு உம்முன்னு தெரியப்படாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உம்மனா மூஞ்சியா இருந்தா ஒன்றும் கிடைக்காது. நிறைய பேருக்கு என்னன்னா, எப்படி பிரதர் இருக்கேன் பிரதர், அதை சொல்றதே ஒரு பரிதாபமா அவங்க நினச்சிக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் கர்த்தர் அப்படியே பரிதாபப்பட்டுறாரு. ஒன்றும் பரிதாபம்லாம் படமாட்டாங்க. சரியா? கர்த்தருக்குள்ள எப்பொழுது எப்படி இருக்குண்ணா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இந்த 3 நாட்களும் நான் உங்கள் மத்தியிலே, நானும் என்னுடைய மனைவி ஹெப்சியுமாய் சேர்ந்து உங்கள் மத்தியிலே ஊழியம் செய்தது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. அண்ணனுடைய குடும்பத்தாரோடு இருந்து அவங்க எங்களை பராமரித்த உபசரிப்பு ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடும்போது நான் என்ன நினச்சேன்னா, பரமத்திவேலூர் அப்படின்னா ஏதோ ஒரு கிராமம் போல் இருக்குது, ரொம்ப வறண்ட பூமியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே காவிரி ஆறு ஓடுது, இவ்வளவு செழிப்பாக இருக்குன்னு எனக்கு என்ன செய்யாது. கர்த்தர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா பரமத்திவேலூர் பக்கத்தில் ஒரு வீடு நிலம் வாங்கி வீடு கட்டிடலாம் போல இருக்கு. அவ்வளவு ஆசீர்வாதமான பகுதியில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீர்ப்பாய்ச்சலான ஸ்தலத்தில். எந்த ஸ்தலத்தில்? நாங்கள்லாம் அப்படி ஆறை பார்த்தோம்னா நின்று பார்ப்போம் பாருங்க. ஆறை பார்த்தா, ஏன்னா எங்கெல்லாம் எங்கள் பகுதியில் வைகை ஆறு என்ன வருஷத்தில் ஒரு ஒரு நாள் தண்ணி வந்தாலே என்னது ஆச்சரியம் அங்கெல்லாம். இப்போ தண்ணியை பார்த்தா நமக்கு என்ன இருக்குது, காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டே எட்டி என்ன செய்கிறோம், பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் அந்த நீர்ப்பாய்ச்சலான ஸ்தலத்தில் உங்களை வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதல் நாளில் நம்ம தியானித்தோம். என்ன வசனம் யாருக்காவது நினைவு இருக்கா? எந்த வசனத்தை தியானித்தோம் முதல் நாளில்? 13. என்ன வசனம்? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே. விசுவாசம்னா என்ன? கர்த்தர் தருவார்னு நினைக்கிறதா? என்ன விசுவாசம்னா? கர்த்தர் எனக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரு, அதனால் இதான் விசுவாசம். அப்ப நம்பிக்கைனா என்ன? எல்லாம் தந்திருக்கிறார், அதனால என் காரியங்கள் என்னவா மாறும், ஜெயமாக மாறும் என்பதுதான் என்னது? நம்பிக்கை. அது ஜெயமா மாறினாலும் சரி, மாறலைனாலும் சரி, என் தேவனை விட்டு நான் ஒரு நாள் என்ன செய்ய போறது கிடையாது. இதுதான் அவர் மேல வைத்திருக்கிற அன்பு. சரி, இதுதான் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. நேற்றைக்கு ஒரு காரியம் தியானித்தோம். நாம் ஆதாமுக்குள் இல்லை, நாம் யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். சரியா? ஏன்னா சத்துரு உங்ககிட்ட எந்நேரமும் உங்க காதுல என்ன சொல்லுவான்னா, நீ பாவி பாவி பாவின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவன் குற்றப்படுத்துகிறவன். சொல்லுங்க, அவன் என்ன செய்கிறவனா?
காரணம் என்னன்னா, அவன் உங்க மைண்ட்ல மறைமுகமா ஒன்று சொல்றான். உங்களை பாவின்னு அவன் சொல்றான்னா என்ன அர்த்தம்னா, நீ ஆதாமுக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அப்ப நீங்களும் உடனே அதை நம்பிட்டு, ஆமா நான் ஆதாமுக்குள்ள பாவி, நான் சாபம், நான் இப்படிதான் இருக்கும் என் வாழ்க்கை, இப்படியே நினைச்சீங்கன்னா கதையாகாது. அந்த சத்தம் கேட்ட உடனே சொல்லுங்க, இல்லை நான் ஆதாமுக்குள்ள இல்லை, நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவன் சொல்லுவான், அப்படி இல்லையே, உன்னிட்ட நீ இன்னும் கோவப்படுறீல்ல, நீ இன்னும் எரிச்சல் படுறீல்ல, உன்னிட்ட அந்த குற்றம் இருக்குல்ல, இந்த குற்றம் இருக்குல்ல அப்படின்னு சொன்னான்னா திருப்பி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன், என்னை கரைதிரையற்றவனாக மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை கழுவி சுத்திகரித்து மாசற்றவர்களாய் தம்முடைய சந்நிதியிலே நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அந்த உணர்வுல நீங்க இருக்கணும். இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற ட்ராக்கை விட்டு விலகவே கூடாது. நிறைய பேர் எப்படின்னா, சில நேரம் ஆதாமுக்குள்னு இருக்கிறது, அப்புறம் எங்கிட்டு வர்றது? ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா எதுக்குள்ள வர்றது? கிறிஸ்துவுக்குள்ள நினைக்கிறது, மறுநாள் போயிட்டா எங்க போயிடுறது? இது கதையாக. இதனாலதான் அநேகர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியல. தேவன் சொல்லியிருக்கிறார், வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நாம இப்ப இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். சொல்லுங்க, யாருக்குள்ள இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். சபையா கூடி வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த நாட்கள்ல சில பேர் இன்னும் சபைக்கு என்ன செய்யல, வரல. சபையாக இருப்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்லா கவனிங்க. முக்கியமாக நான் அது செய்தி அல்ல, செய்திக்குள்ள நான் போகலை, இருந்தாலும் சபையை குறித்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் போகிறேன். சரியா? சபையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கவனிங்களேன், ஆதாம், முந்தின ஆதாம், முதல் ஆதாம் மனுஷன் இருக்கான்ல, அவன் விழா திறந்த போது அதுக்குள்ள இருந்து ஆண்டவராகிய தேவன் எதை எடுத்தாரு? ஒரு எலும்பை என்ன செஞ்சாரு? எடுத்தார் இல்லையா? ஒரு எலும்பை எடுத்தார். எலும்பை எடுத்து அந்த எலும்பை கொண்டுதான் அதை சதையினால் அடைத்து யாரை உருவாக்கினார்? அப்ப ஆதாமினுடைய விழா திறந்தால் மணவாட்டி வருவாள். சொல்லுங்க, ஆதாமினுடைய விழா திறந்தால் யாரு வருவா? விழா திறக்கணும். விழா திறந்தாதான் யாரு வர முடியும்? மணவாட்டி வர முடியும். விழா திறந்து உள்ள இருந்து என்ன எடுக்கப்பட்டது? சொல்லுங்க, எலும்பு எடுக்கப்பட்டதா? அதனாலதான் ஆதாம் சொன்னான், நீ என்னுடைய எலும்பில் எலும்பு, மாம்சத்தில் மாம்சமா இருக்கான்னு சொன்னான். சரி, அந்த ஆதாமை விடுவோம். நம்முடைய ஆதாம், நேத்து ஒருத்தர் பார்த்தோம், பிந்தின ஆதாம் ஒருத்தர் இருக்கிறார். யார் அவரு? சத்தமா சொல்லுங்க. அப்ப முந்தின ஆதாமுக்கு ஒரு மணவாட்டி வரணும்னா, முந்தின அந்த முதல் ஆதாமுடைய விழா பகுதி என்ன செய்யப்பட்டது? திறந்துச்சா? அப்ப பிந்தின ஆதாமுக்கு ஒரு மணவாட்டி வரணும்னாலும் இயேசுவினுடைய விழா, அந்த பிந்தின ஆதாமுடைய விழா என்ன செய்யப்படணும்? சொல்லுங்க, திறந்தாதான் என்ன வரும்? மணவாட்டி வரும். நல்லா கவனிங்க. சிலுவையில இயேசு தொங்குகிற போது அவர் மரித்து விட்டார். ஒருவன் ஈட்டியை எடுத்து அவருடைய விழாவில் என்ன செய்கிறான்? குத்துகிறான். உள்ள இருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. சொல்லுங்க, என்ன புறப்பட்டது? நல்லா கவனிங்க. ஆதாமுடைய விழா திறந்த போது உள்ள இருந்து என்ன வெளியே வந்துச்சு? என்ன எடுக்கப்பட்டது? இப்ப இயேசுவினுடைய விழா திறந்த போது உள்ள இருந்து என்ன வெளியே வருது? சொல்லுங்க. ஆதாமுடைய விழா திறந்த போது எலும்பு எடுக்கப்பட்டது. எலும்பை கொண்டு ஒரு மணவாட்டி அவனுக்கு வந்தாள். அதனாலதான் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில். இயேசுவினுடைய விழா திறக்கப்பட்டது. பாருங்க, உள்ள இருந்து ரத்தமும் தண்ணீரும் வெளியே வந்தது. ரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் கழுவப்பட்ட சபை புறப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. உண்மைதானா? நீங்கள் நானும் எதனால கழுவப்பட்டிருக்கோம்? மனம் திரும்புகிற போது, பாவத்தை விட்டு மனம் திரும்புறப்ப, ரட்சிக்கப்பட்டப்ப நாம எதனால கழுவப்பட்டோம்? ரத்தத்தினால என்ன செய்யப்பட்டோம்? அப்புறம் சபைக்குள்ள வந்த உடனே ஞான ஸ்நானம்ங்கிற பேர்ல எதனால கழுவப்பட்டோம்?
அப்ப இயேசுவினுடைய மனவாட்டியாகிய சபை இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் கழுவப்பட்ட சபை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப நல்லா கவனிங்களேன். ஆதாம் மனைவியை பார்த்து சொன்னார், நீ என் எலும்பும் மாம்சத்தில். அதே நேரம் கர்த்தர் நம்மளை பார்த்து சொன்னா என்ன சொல்லுவார்? நம்ம எதனால கழுவப்பட்டு வந்திருக்கிறோம் சொல்லுங்க? அவருடைய. அப்ப ஆதாம் மனைவியை பார்த்து எலும்பும்னு சொன்னா, கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுவார், என் ரத்தத்தின் ரத்தங்களைன்னு சொல்லுவார். அல்லேலூயா. உண்மைதானே? அவருடைய ரத்தத்தினாலதான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கோம். அதை யாரோ சொல்றாங்க, யாரோ கைதட்டுறாங்க, நமக்கு தான் விளங்க மாட்டேங்குது பாரு. என் ரத்தத்தின் உண்மைதானே? எலும்பு இல்லை, எலும்புல இருந்து மனைவி வந்த உடனே அவர் மனைவியை பார்த்து அவர் என்ன சொன்னார்? நீ என் எலும்புன்னு சொன்னார்ல. இப்ப இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட சபைனா, சபையை பார்த்து அவர் என்ன சொல்லுவார்? நீங்க என்னுடைய ரத்தத்தின். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க. இப்ப முடிக்கிறேன். ஆதாமுடைய மனவாட்டி, ஆதாமுடைய மனைவி விழாவில் இருந்து வெளியே வருகிற போது ஆதாமுக்கு இன்னும் வெற்றியுள்ள வாழ்வுலாம் துவங்கல. இன்னும் அவன் சாத்தானை எதிர்கொள்ளல, இன்னும் டெம்டேஷன் வரல, சோதனை வரல, எந்த விதமான போராட்டம் இல்லை. விழா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எது திறந்துருச்சு? விழா திறந்து யாரு வந்துட்டா? மனைவி வந்துட்டாங்க. ஆதாமுக்கு உடனடியாக மனைவி கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சோதனை வருது, அதுக்கப்புறம் தான் டெம்டேஷன், அதுக்கப்புறம் தான் சாத்தானையெல்லாம் அவங்க எதிர்கொள்றாங்க. அதனால கர்த்தர் பார்த்தார், சிலுவையில் எடுத்த உடனேயே மனவாட்டியாகி நம்மளை வெளியே கொண்டு வந்துருந்தான்னு வைங்க. இயேசு சிலுவைக்கில போறதுக்கு முன்னாடி அல்லது பூமியில பிறந்த போதே சபையை அவர் வெளியில கொண்டு வந்துருந்தான்னு வைங்க, அப்பவே விழா திறந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்க, நம்மளும் கதை கந்தலா இருக்கும். அதனால அவர் பார்த்தார், எடுத்த உடனேயே இயேசுவின் விழா திறக்கல, சிலுவையில சாத்தானை ஜெயித்த பிறகுதான் அவருடைய விழா திறந்தது. அல்லேலூயா. ஆதாம் சாத்தானை இன்னும் ஜெயிக்கல, ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய விழா திறந்ததுனால அவனுடைய மனைவி அந்த மனவாட்டி அந்த சோதனையில நிக்க முடியாம அவ என்ன பண்ணிட்டா? விழுந்துட்டா. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்முடைய தகப்பன் இயேசு, நம்முடைய தாய் இந்த திருச்சபை, வெற்றி பெற்ற மணமகன் மணமகளுக்கு நாம் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆதாமின் பிள்ளைகள்லாம் தோல்வி அடைந்தவர்கள். என்ன அடைந்தவர்கள்? தோல்வி அடைந்த ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தாங்க. ஆனா நாம எப்படி தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம எப்படி தெரியுமா? சிலுவையிலே வெற்றி பெற்ற நம்முடைய தகப்பன், சிலுவையிலே வெற்றி பெற்ற நம்முடைய தாயாகி இந்த திருச்சபைக்கு நாம் பிறந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வு வெற்றியுள்ள வாழ்வு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு தேவன் ஞானமா செய்கிறார் பாருங்க. ஆச்சரியமா இல்லை? சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே விழா திறந்துருந்துச்சுன்னு வச்சுக்கிறேங்க, சாத்தானோட நம்மளும் சேர்ந்து போய் என்ன பண்ண வேண்டியிருக்கணும்? சண்டை போட்டுருக்கணும். அவர் ரொம்ப தெளிவா சாத்தானை எல்லாத்தையும் முடிச்சு அவன் அதிகாரங்களை எல்லாம் உரிந்து கொண்டு, பொது மொழிபெயர்ப்பில் இருக்க அவனுடைய அதிகாரங்களை உரிந்து கொண்டு அப்படிங்கிறத பொது மொழிபெயர்ப்பில் இருக்கும், அவனுடைய எல்லா வல்லமையும் உரிந்து அவனை சிலுவையிலே தரத்தரவென்று இழுத்து கொண்டு பவனி போனாராம். எப்படி போனாராம்? சிலுவையில் என்ன நடந்துச்சுன்னா, சாத்தானை ஜெயித்து அவன் பிடரியை பிடிச்சிக்கிட்டு என்ன போனாராம்? இந்த ராஜாக்கள் எதிரி ராஜாவை வெற்றி பெற்றுட்டா அவனை என்ன செய்வாங்க? தரத்தரன்னு என்ன பண்ணிட்டு போவாங்க? இழுத்துட்டு போவாங்க பாருங்க. அதை போல் அவர் வெற்றி பெற்றாராம் சிலுவையில். அவன் தலையை நசுக்கின பிறகுதான் விழா திறந்தது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சபையாகிய மனவாட்டி சாத்தான் மேல அதிகாரம் பெற்ற ஒரு மனவாட்டி. இனிமே சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் அவர் சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை. ஆதாமுடைய மனவாட்டியை மேற்கொண்டிருக்கலாம். ஆதாமுடைய விழா திறந்து ஒரு மனவாட்டி வந்தால் பாருங்க, அந்த மனவாட்டியை சாத்தான் மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவின் விழா திறந்து இரத்தத்தினால தண்ணீரினால கழுவப்பட்டு வந்த சபையாகிய மனவாட்டியை ஒரு நாளும் சாத்தான் மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்கள். சபைக்குள்ள இருக்கிறது தான் சேஃப். நினைவில் வச்சுக்குங்க.
சபைக்கு வந்துட்டா அது வந்துருமோ இது வந்துருமோ. நல்லா கவனிங்க, உங்களை குறித்த நோக்கம் இருக்கிற வரைக்கும் மூச்சு நிற்காது. உங்களை குறித்த திட்டம் இருக்கிற வரைக்கும் என்ன நிற்காது? மூச்சு நிற்க போகிறது கிடையாது. சரியா? அதனால ஒன்றும் பயப்படாதீங்க. நாம் மரணத்தை பரிமாறுகிறவர்கள் அல்ல, நாம் ஜீவனை பரிமாறுகிறவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனால யாராவது சபைக்கு வராதவங்கள இருந்தாங்கன்னா சொல்லுங்க, இங்க பாருப்பா, சபைக்குள்ள இருக்கிறது தான் சேஃப். சபையை விட்டு வெளியில் என்ன செஞ்சிடக்கூடாது? இருந்துடக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் புஸ்தகம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனி தரும் செடி. போதும், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். எடுத்துட்டீங்களா? பக்கம் கரெக்டா சத்தம் கேட்குது. 67 எடுத்துட்டீங்களா? சரி, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. முதல் வார்த்தையை மட்டும் வாசிங்க. யோசேப்பு கனி தரும் செடி. சரியா? இதைத்தான் நம்ம இந்த நாளில் என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இப்போ கவனிங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம படிக்க போகிறோம். உண்மையாகவே ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை, உன்னதமான ஒரு வாழ்க்கை. நீங்க பழைய ஏற்பாட்டில் படிச்சீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவை பிரதிபலித்தார்கள். சொல்லுங்க, யாரை பிரதிபலிச்சாங்க? இயேசுவை பிரதிபலிச்சாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிரதிபலிச்சாங்க. இப்போ இது உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஆபிரகாம் ஈசாக்க மலை மேலே கொண்டு போய் என்ன செய்ய போனாரு? அப்போ பிதா தம்முடைய குமாரனை அந்த கொல்கதா மலை மேலே என்ன செய்ய போனாரு? பலியிட்டார் இல்லையா? அப்போ இதெல்லாம் ரிசம்பிளன்ஸ், அந்த பிரதிபலிப்பு, முன் அடையாளமாய் இருந்த காரியம். இது மாதிரி நிறைய காரியம் ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான இயேசுவை அவர்கள் என்ன செய்தார்கள்? பிரதிபலிச்சாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்றேனே, எலிசாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எலிசா நிறைய விஷயங்களை இயேசுவை பிரதிபலித்தார். ஒரு மனுஷனுடைய மரணம் இன்னொருவனை உயிர்ப்பித்தது அப்படின்னா அது பழைய ஏற்பாட்டில் எலிசா மட்டும்தான். எலிசாவினுடைய எலும்புகள் பட்டு ஒரு வாலிபன் என்ன செஞ்சான்? சொல்லுங்க, உயிரோட எழுந்தானா எழும்பலையா? அதுக்கு அடுத்து புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் மரணம் தான் கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் இயேசுவின் வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில என்ன செய்யுது? அதெல்லாம் ஏற்கனவே நிழலாட்டமாய், சொல்லுங்க என்னவா? நிழலாட்டமாய், ஒரு ஷேடோவா, ஒரு ரிசம்பிளன்ஸா அங்க என்ன செய்து அரங்கேறி இருக்கு. இப்படி நிறைய விஷயங்கள்ல எலிசா நிறைய காரியங்களை, தண்ணீரை கொண்டு நிறைய அற்புதங்களை செய்தவர் யாருதான்? எலிசா. அதுக்கு அடுத்து தண்ணீரை வச்சு மிராக்கிள் பண்ணது யாருதான்? ஆண்டவராகிய இயேசு. இந்த மாதிரி நிறைய அடையாளம். இதுல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல இயேசுவை அடையாளப்படுத்துகிற பல தாற்பரியங்கள் உள்ள மனுஷன் யாருன்னா யோசேப்பு தான். 1-2 கிடையாது, 42 காரியங்கள்ல யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. எத்தனை விஷயத்துல? 40. எலிசா கூட ஒரு 10 காரியம்தான். இருக்கிறதுலே அதிகம் யாருன்னா யோசேப்பு தான். 42 காரியங்கள்ல அவர் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார். இப்ப நான் 1-2 சொல்றேன் பாருங்களேன். யோசேப்பு தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து முதற் பேரானவன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய்தார்? யோசேப்பு பெற்றுக்கொண்டார். அதை போலதான் இயேசுவும் முதற் பிதாவினிடத்திலிருந்து என்ன பாகத்தை பெற்றிருக்கிறார்? முதற் பேரானவர், த ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு என்ன செய்கிறார்? பெற்றிருக்கிறார். பாருங்க, இன்னொன்று சொல்றேன். இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்றேன். யோசேப்பு தான் வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன். பழைய ஏற்பாட்டில் வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட ஒரே ஆள் யாரு? புதிய ஏற்பாட்டில் வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்ட ஒருத்தர் யாரு தான்? இயேசு கிறிஸ்து. இல்ல, பழைய ஏற்பாட்டில் ஒருவனுடைய வஸ்திரம் உரிந்து கொள்ளப்பட்டது. அவனுடைய வஸ்திரத்தை உறிஞ்சது யாருடைய வஸ்திரம்? போத்திபாருடைய மனைவி யோசேப்புடைய வஸ்திரத்தை என்ன பண்ணா? உரிந்து கொண்டாள் இல்லையா?
புதிய ஏற்பாட்டில் யாருடைய வஸ்திரம் அவரை விட்டு உரியப்பட்டது? யாருடைய வஸ்திரம் கலற்றப்பட்டது? இயேசுவினுடைய வஸ்திரம். பழைய ஏற்பாட்டுக்கு சொல்கிறேன், யோசேப்புக்கு சொல்கிறேன். யோசேப்புடைய வஸ்திரத்தை எடுத்து அவனுடைய சகோதரர்கள் உரிந்து அதை ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் என்ன செஞ்சாங்க? தோய்த்தாங்க. இல்லை, புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது, வெளிப்படுத்தல 19:13 சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து என்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய வஸ்திரம் ரத்தத்தினாலே தோய்க்கப்பட்ட வஸ்திரமாக இருந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இது மாதிரி நிறைய விஷயங்கள். இன்னொன்று சொல்றேனே, யோசேப்பை வெள்ளி காசுக்கு விற்கலாம் அப்படின்னு அதெல்லாம் பார்ப்போம். சரியா? யோசேப்பை வெள்ளி காசுக்கு விற்கலாம்ன்ற ஐடியாவை கொடுத்தது அவங்க அண்ணன் யூதா. சொல்லுங்க, அவங்க அண்ணன் யாரு? பேர் என்ன? இயேசுவை வெள்ளி காசுக்கு விற்கலாம்ங்கிற முடிவை எடுத்தது யாரு? அதே பேர் கூட அப்படியே வருது பாருங்க. அவன் பேரும் யூதா தான், இவன் பேர் யூதா ஸ்காரியோத்னா அது ஒரு குரூப், அது ஒரு இனக்கூட்டம், அது ஒரு பிரிவு. இவன் பேரு யூதா. சொல்லுங்க, இவன் பேர் என்ன? யூதா. அவன் சேர்ந்த கூட்டம் தான் என்ன? யூதா ஸ்காரியோத். சரியா? அப்ப அங்கேயும் வெள்ளி காசுக்கு வித்தவன் யூதா தான், இங்கேயும் வெள்ளி காசுக்கு வித்தவன் யாரு தான்? எவ்வளவு ரிசம்பிளன்ஸ் பாருங்க. இது மாதிரி நிறைய விஷயம். இப்ப நான் ஒன்று சொல்றேன், நீங்க சொல்லுங்க. பார்வோன்ட்ட எல்லாரும் போய் கேட்குறாங்க, எங்களுக்கு ஆகாரம் இல்லை, எங்களுக்கு ஆகாரம் தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்வோன்ட்ட போய் கேட்குறாங்க. உடனே பார்வோன் சொல்றான், நீங்கள் என்னிடத்தில் வருவானேன், நீங்கள் யார்கிட்ட போங்க? சொல்லுங்க, யோசேப்புட்ட போங்க அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த நாட்கள்ல வாழ்வுக்கான ஒரே வழி யாரு மட்டும்தான்? சொல்லுங்க, யாரு மட்டும்தான் அப்பம் கொடுத்து போஷிக்க முடியும்? உலகத்துக்கே அன்னைக்கு அப்பம் கொடுத்து போஷித்தது யாரு மட்டும்தான்? இதே தாங்க புதிய ஏற்பாட்டில். நீங்க பிதாவின் இடத்துல போனா அவர் டைரக்டா சொல்லுவார், நீங்க நேரடியா என்னிடத்துல வர முடியாது, நீங்க யார்கிட்ட போங்க? இயேசு கிறிஸ்துவின் இடத்துல போங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நம்முடைய ஜீவனுக்கு, வாழ்வுக்கு ஒரே வழி யாரு மாத்திரம்தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க. இது மாதிரி நிறைய ரிசம்பிளன்ஸ், நிறைய காரியங்கள்ல யோசேப்பு இயேசுவை பிரதிபலித்தார். 42 விஷயம்னா பாருங்க. இன்னும் சொன்னா யோசேப்புடைய லைஃபே இயேசுவை பிரதிபலிக்கிறதா அவருடைய வேலை. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்புடைய வாழ்க்கையில எந்த குற்றமும் இருக்காது. பார்த்திருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டில் ரொம்ப குற்றமே, வேதம் குற்றம் சாட்டாத ஒரு மனுஷன்னா அது யாரு தான்? நம்ம வேணா சொல்லலாம், அண்ணன் தம்பியை போட்டு கொடுத்தாருங்க, அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்லலாம். ஆனால் வேதம் யோசேப்பின் மேலே ஒரு குற்றத்தை என்ன செய்யலை? சொல்லலை. அவ்வளவு ஏன் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருந்துச்சுன்னா, அவர் யாரை பிரதிபலிக்கிறவராகவே இருந்தார்? இயேசுவை பிரதிபலிக்கிறவராகவே இருந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவருடைய வாழ்க்கை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் ஆதியாகமம் புஸ்தகம் 49:22 வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 49:22. யோசேப்பு கனிதரும் செடி. இல்லையா? ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும்னா, கனிதரும் திராட்சை செடின்னு இருக்கணும். சொல்லுங்க, கனிதரும் திராட்சை செடி. ஆங்கிலத்தில் நீங்கள் வாச்சிங்கன்னா NIV இதெல்லாம் வாச்சிங்கன்னா ஃப்ரூட்ஃபுல் வின் அப்படின்னு தான் இருக்கும். கனிதரும் திராட்சை செடின்னு தான் இருக்கும். சொல்லுங்க, கனிதரும் திராட்சை செடி. சரியா? சரி, இப்போ கவனிங்க. ஒரு கனிதரும் திராட்சை செடியை போல கர்த்தர் யோசேப்பை பார்க்கிறார். அவருடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் சூழ்நிலைகள் இருந்துச்சு அதைத்தான் தியானிக்க போகிறோம். ஏன்னா நேற்று நம்ம சொன்னோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், அதனால வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்குது, நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, அதுக்கடுத்து என்ன இருக்குது? அன்பு இருக்கிறது. நாம் சபைக்குள்ளே இருக்கிறோம், வெற்றியுள்ள வாழ்க்கை, இதெல்லாம் உண்மைதான், நிதர்சனம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்காக உங்களுக்கு பிரச்சனைகளே இருக்காது அப்படின்னு அல்ல. நல்லா கவனிங்க. நீங்க பிரச்சனைகள் இல்லாத ஜீவியத்திற்கு அழைக்கப்படல, அந்த பிரச்சனைகளின் நடுவாக நின்று ஜெயிக்கிறதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதனால உலகத்துல உபத்திரவமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை, அவர் ஜெயித்தது அவருக்காகவா நமக்காகவா? அப்ப சில சூழ்நிலைகள் வழியா நாம் கடந்து போக வேண்டி இருக்கும்.
யோசேப்பு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியா கடந்து போனார். என்னெல்லாம் சூழ்நிலைகளை கடந்து போனார். அவர் கனி கொடுப்பதற்கு, வாழ்க்கையில கனிதரும் திராட்சை செடியாய் மாறுவதற்கு யோசேப்பு என்ன சூழ்நிலைகளிலெல்லாம் போனார், அதுல அவர் எப்படி ஹேண்டில் பண்ணார், அதுல எப்படி அவர் நடந்து கொண்டார், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறது, அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சரி, வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 13, 14 வசனங்கள். ஆதியாகம புஸ்தகம் 37, 13, 14 வசனங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா, உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்ப போகிறேன், வா என்றான். அவன் இதோ போகிறேன் என்றான். அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரனுடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து, அந்த வார்த்தையை கவனிங்க, எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான். அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான். எந்த ஊருக்கு போனானா? இப்ப நல்லா கவனிங்க. யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்துட்டார். முதல்ல ஒரு தரிசனம் கொடுக்கிறார். என்ன தரிசனம்? யோசேப்பினுடைய கதிர்கட்டு எழும்பி நிற்கிறது. அவனுடைய சகோதரர் 11 பேருடைய கதிர்கட்டுகளும் அந்த யோசேப்பின் கதிர்கட்டுகளை என்ன செய்கிறது? தாழ விழுந்து என்ன செய்கிறது? வணங்கி நிற்கிறது. இதுதான் தரிசனம், இதுதான் சொப்பனம். ஆனா இந்த சொப்பனம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யோசேப்பின் கதிர்கட்டு எழும்பி நிக்கிதான். 11 பேரின் கதிர்கட்டு என்ன பண்ணுதான்? சொல்லுங்க. ஆனா என்ன பிரச்சனைனா 11 பேரும் விவசாயம் பண்றவங்க இல்லை, எல்லாரும் ஆடு மேய்க்கிறவங்க. இப்படி சொல்லியிருக்கலாம். யோசேப்பின் ஆடு நின்றுச்சு, மற்ற ஆடுலாம் 2 காலை தூக்கி அதை என்ன செஞ்சிச்சு? வணக்கம் சொன்னிச்சுன்னு சொன்னா கூட என்ன பண்ற மாதிரி இருக்கும்? நம்புற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க தொழிலே விவசாயம் அல்ல, இவர்கள் தொழில் என்னவாக இருக்கிறது? ஆடு மேய்க்கிற தொழில். அப்பவே அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இந்த தரிசனம் எப்படி நிறைவேறும்? இந்த சொப்பனை எப்படி நிறைவேறும்? நாங்க என்னைக்கு வயல்ல போய் நிக்க போறோம்? நாங்க என்னைக்கு வயல்ல போய் வேலை செய்ய போறோம்? தானிய களஞ்சியத்துல நாங்க என்னைக்கு போய் நிக்க போறோம்? ஏன்னா அவங்களுக்கு எகிப்துல நடக்க போறதெல்லாம் என்ன செய்யாது, தெரியாது. பாருங்க, எகிப்துல யோசேப்பு தானிய களஞ்சியங்கள் மத்தியில நின்னா பாருங்க, எவ்வளவு கதிர்கட்டுகள் அவனை சுத்தி நின்னுச்சு. அப்ப அவன் சகோதரர்கள்லாம் போய் தாழ விழுந்து என்ன பண்ணாங்க? வணங்கினாங்க. ஆனா அதெல்லாம் அன்னைக்கு நிலைமையில தெரியாது. பாருங்க, அன்றைய சூழல்ல தெரியாது. அந்த நாள்ல அந்த தரிசனம் நிறைவேறணும்னா வாழ்க்கையை தலைகீழா மாறினா தான் உண்டு. அப்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்துருக்காரு தேவன். சகோதரர்கள்லாம் சிரிச்சிருப்பாங்கல்ல, இது எப்படிப்பா நடக்கும்? நாங்களாம் ஆடு மேய்க்கிறாள், நாங்க என்ன விவசாயமா பண்ண போறோம் சொல்லியிருப்பாங்கல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு விஷனை, ஒரு சொப்பனத்தை கொடுத்திருப்பாரே, ஆனால் இருக்கிற சூழ்நிலை அது நிறைவேற வாய்ப்பே இல்லைங்கிற சூழல் தான் இருக்கும். ஆனால் உத்தரவாதம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? உங்களுக்கு வீட்டை தருவேன், வேலையை தருவேன், தொழிலை பிளஸ் பண்ணுவேன்னு வாக்குத்தத்தம் அவர் சொல்லிட்டார்னா சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க. நிச்சயம் அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றி முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பூமியில அவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமும் கீழே விழ போறது கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? சரி, ஆண்டவர் சொப்பனம் கொடுத்துட்டார். கொஞ்ச நாள் ஆகுது. இப்ப யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு சொல்றாரு, உன்னுடைய அண்ணன்மார்கள்லாம் சீகேம்ல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? நீ போய் அவங்க எப்படி இருக்கிறாங்க என்னன்னு என்ன செஞ்சுட்டு வா, பார்த்துட்டு வா அப்படின்னு யோசேப்பை அனுப்புறார்.
இப்ப யோசேப்பு எபிரோன் என்கிற இடத்திலிருந்து சீகேமுக்கு போனான். வார்த்தை அதை ரொம்ப ஆவியானவர் தெளிவா எழுதுகிறார். எபிரோனிலிருந்து எங்க போனானா? சீகேமுக்கு போனான். நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் நாட்டில் நீங்க இப்பயும் போனீங்கன்னா எப்ரோன் பள்ளத்தாக்கு என்பது, இப்ப யாக்கோபு யோசேப்லாம் இப்ப இருக்கிறாங்க பாருங்க, குடி இருக்கிறாங்க பாருங்க. இந்த எப்ரோன் பள்ளத்தாக்கு ரொம்ப வளமையான பள்ளத்தாக்கு, ரொம்ப வளமையான பள்ளத்தாக்கு. இன்னைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா ஏராளமான நீரூற்றுகள் உண்டு. ரொம்ப ஆசீர்வாதமான பள்ளத்தாக்கு ஹெப்ரோன் பள்ளத்தாக்கு என்பது அவ்வளவு ஆசீர்வாதம். அங்கதான் ஆபிரகாம் கல்லறையெல்லாம் இருக்கு. இன்னும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு கல்லறையெல்லாம் இன்னும் அங்க இருக்கு. அவ்வளவு இன்னைக்கு நீங்க போனீங்கன்னாலும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எங்க பார்த்தாலும் விருட்சங்கள், எங்க பார்த்தாலும் ஒலிவ மரம், எங்க பார்த்தாலும் கர்வாலி மரங்கள், அவ்வளவு ஆசீர்வாதமான பள்ளத்தாக்கு. இப்ப யாக்கோபு யோசேப்பு என்ன பண்றாரு? இந்த வளமையான பள்ளத்தாக்கில் இருந்து எங்க அனுப்புறாருன்னா சீகேமுக்கு அனுப்புகிறார். சொல்லுங்க, எங்க அனுப்புறாரு? சீகேம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஆக மோசமான இடம். உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன். எல்லாத்தையும் வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, நான் நினைவுபடுத்துறேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாக்கோபுனுடைய இந்த காரியம் சீகேமுக்கு அனுப்புறாருல, இதுக்கு முன்னாடி யாக்கோபுக்கு ஒரு மகள் இருந்தாள், தீனாள் அப்படின்னு பேர். அவளுக்கு பேர் என்ன? அந்த தீனாள் இதே சீகேம்ல போன போது சீகேமினுடைய பிரபு அந்த தீனாளை அந்த மானபங்கப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டான். யாக்கோபினுடைய 2 குமாரர் எழும்பி போய் சீகேம்ல இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற ஆண்களை எல்லாம் வெட்டி கொலை செய்தார்கள். சீகேம் பட்டணம் என்பது யாக்கோபை பொறுத்த மட்டும் ரொம்ப டிராஜடியான இடம், ரொம்ப பயங்கரமான ஒரு இடம், ரத்த களரியான இடம், ரத்த வாடை வீசுகிற இடம். சீகேமுக்கு போனா எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏன்னா சீகேமினுடைய ஆட்களை யாக்கோபின் பிள்ளைகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடம் அந்த சீகேம். ஆனா வேற வழி இல்லை. இப்ப யாக்கோபு தன்னுடைய மகனை என்ன பண்ண வேண்டி இருக்கு? சீகேமுக்கு என்ன பண்ண வேண்டி இருக்கு? அனுப்ப வேண்டி இருக்கு. வேற வழி கிடையாது. அவரே அப்படிதான் சொல்றாரு. வேற அவர் சொல்ற ஸ்லாங்கே அப்படிதான் இருக்கு. எனக்கு வேற வழி இல்லை, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? சீகேமுக்கு அனுப்ப போகிறேன். அப்படிதான் சொல்றாரு பாருங்க. சீகேமுக்கு உன்னை என்ன செய்ய போகிறேன்? அனுப்ப போறேன். நீ என்ன செய்ய? வா. வளமையான ஒரு இடத்துல இருந்து பிரதர், ஒரு செழிப்பான ஒரு இடம் பிரதர், ரொம்ப பாதுகாப்பான இடத்துல இருந்து ரத்த வாடை வீசுகிற ரத்த களரியான சத்துருக்கள் இருக்கிற எந்த நேரத்திலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய இடத்திற்கு இப்ப யோசேப்பு அனுப்பப்பட வேண்டிய சூழல். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்த காலங்கள் ரொம்ப ஆசீர்வாதமான பகுதியில் இருந்தேன் பிரதர். எனக்கு ரொம்ப அதாவது பொருளாதாரத்தில் கூட ரொம்ப ஆசீர்வாதம் இல்லைன்னா கூட நான் ரொம்ப பாதுகாப்பாக இருந்தேன். என்னுடைய உறவுகளோட, என்னுடைய அண்ணன் தம்பிகளோட அல்லது மற்ற காரியங்களோட நான் ரொம்ப சேஃபாக இருந்தேன். ஆனால் இப்போ போகிற இடம், இப்போ வந்திருக்கிற இடம் ரொம்ப ட்ராஜடியாக இருக்கு பிரதர். ரொம்ப ஒரு போராட்டமான பகுதியாக இருக்கு. என்னை ஏன் தேவன் வளமையான பகுதியிலிருந்து இந்த சீகேமுக்கு அனுப்பணும்? ஆசீர்வாதமான பகுதியிலிருந்து இப்படிப்பட்ட பகுதிக்கு என்னை ஏன் அனுப்பணும்? பிரதர், நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் இருந்துச்சு, நல்லா தானே பிரதர் இருந்தேன். ஆனா இப்ப திடீர்னு சொல்லி சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில தொழில் நஷ்டமடைந்து இருக்கிறது, பொருளாதாரம் நஷ்டமடைந்து இருக்கு, வேலையை இழந்து நிற்கிறேன். இப்படிப்பட்ட சில தவிர்க்க முடியாத, இன்னும் சொன்னா என் மனதை வேதனைப்படுத்துகிற இப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்குள்ள, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நான் ஏன் பிரதர் வந்திருக்கிறேன்? யோசேப்புக்கு நினைச்சிருப்பாரா இல்லையா? எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அப்பாட்ட இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நாம இப்ப எங்க போகிறோம்? சீகேமுக்கு போறோம். சீகேம் என்ன சாதாரண இடமா? ரத்த களரியான இடம். என்ன ஒரு பெண் ரோட்ல என்ன செய்ய முடியாது, அந்த ஊர்ல நடந்து போக முடியாது. அவ்வளவு மோசமான ஊர், அவ்வளவு மோசமான ஊர். கொலைக்கு அஞ்சாதவர்கள், பாதகத்துக்கு அஞ்சாதவர்கள் சீகேம் மக்கள். அப்படி இடத்துக்கு இப்ப யோசேப்பு போக வேண்டிய சூழல். யாக்கோபுக்கு தெரியாதுங்க. சீகேம் அப்படின்னா ஷோல்டர். சொல்லுங்க, என்னது?
தோல். உங்கள் தோலை தட்டுங்க, உங்கள் தோலை தட்டிக்காங்க. ஷோல்டர் இல்லையா? யாக்கோபுக்கு தெரியாது, அல்லது வேற யாருக்கும் தெரியாது. யோசேப்பு அந்த இளம் வாலிபன் அந்த வளமையான பள்ளத்தாக்கிலிருந்து சீகேமுக்கு புறப்பட்டு போறான். அவன் மனசு வேதனையா இருக்கலாம். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஐயோ இவன் சீகேமுக்கு போறானேன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் இவன் சீகேமுக்கு போகல. இந்த சீகேமுக்கு போகிற இந்த வாலிபனுடைய தோளின் மேல ஒரு மிகப்பெரிய திட்டத்தை நான் வைத்து அனுப்புகிறேன். அல்லேலூயா. அவன் சும்மா போகல, தன் தோளின் மேல ஒரு பெரிய தரிசனத்தை சுமந்து கொண்டு போகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உலகமெங்கும் ரட்சணியத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ரட்சகனாக அவன் கடந்து போய் கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கவனிங்க பிரதர், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. சூழ்நிலை மாறின உடனே கஷ்டப்படாதீங்க. அவர் சும்மா அந்த சூழ்நிலைக்குள்ள உங்களை அனுப்பல. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்கு ஒரு பெரிய தரிசனத்தை, திட்டத்தை உங்க தோள் மேல வைத்துதான் அனுப்புகிறான். அல்லேலூயா. உங்க தோள் மேல ஒரு பெரிய தரிசனத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. ஒரு பெரிய தரிசனத்தை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு தெரியாது, இந்த செய்கையில நீங்கள் இருக்கிற போது இன்னைக்கு தெரியாது பிரதர். உங்களுக்கு இந்த திட்டம் என்னதை நோக்கி போக போகிறது, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய சபை, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நோக்கி போக போகுதுன்னு இன்னைக்கு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்குங்க, உங்க தோள் மேல அவருடைய திட்டம் இருக்கிறது. உங்களுக்கு பின்பாக அவருடைய ரகசிய செயல் ஒளிந்திருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப யோசேப்புக்கு தெரியாதுங்க, யாக்கோபுக்கு தெரியாது. அவங்களாம் வருத்தப்பட்டிருக்கலாம், வேதனைப்பட்டிருக்கு. இப்படி போறானே, இந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழல் ஆயிடுச்சே, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவன் சும்மா போகல, அவன் தோள் மேல ஒரு பெரிய தேவ திட்டத்தை, தேவ தரிசனத்தை சுமந்து கொண்டு போனான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப சூழ்நிலைகள் மாறும்போது நீங்க சங்கடப்படக்கூடாது. இப்படி ஆயிடுச்சு, இதில் ஒரு குறைவு வருது, இதில் ஒரு தேவை வந்துருச்சு, அல்லது என்னுடைய பொருளாதாரம் இப்படி ஆயிடுச்சு, இந்த கொரோனா காலங்கள் இப்படி மாறிடுச்சு, எல்லாம் நான் இனிமேல் தொழிலுக்கு என்ன பண்ணுவேன், அதை என்ன பண்ணுவேன், இதை என்ன அதெல்லாம் கலவலையப்படாதீங்க. அதெல்லாம் கர்த்தருடைய பணி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. கவலைப்பட வேண்டிய அவசியமே, அது கர்த்தருடைய வேலை, அது உங்க வேலை கிடையாது. நாளைய தினத்தை குறித்து நீங்க என்ன செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ ஒரு பெரிய தரிசனத்தை சுமந்து கொண்டு யோசேப்பு புறப்படுகிறான். சரியா? சரி. நேரா எங்க வர்றான்னா சீகேமுக்கு வருகிறான். சொல்லுங்க, எங்க வருகிறான்? 17வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 37:17 வாசிங்க. அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள். இப்ப போய் சீகேம்ல போய் பார்த்தா, சீகேமுக்கு போற வழியில வழி தப்பி திரிகிறான். அவனுக்கு என்ன தெரியல, வழி எங்க போறதுன்னு என்ன செய்யல தெரியல. அப்படிலாம் இருக்கும் சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறுகிற போது என்ன செய்வோம், ஏது செய்வோம்னு தெரியாத விழி பிதுங்கி நிற்கிற சூழ்நிலைகள்லாம் சில நேரம் என்ன செய்யும், இருக்கும். அப்படிலாம் இருக்கும். ஆனாலும் கலங்காதீங்க, கரெக்டாக பாருங்க. அந்த நேரத்தில் யோசேப்பு வழி தப்பி நிற்கிறப்ப, வெள்ளி பிதுங்கி எங்கே போவோம்னு வழி தெரியாம, திக்கு தெரியாம நிற்கிறப்ப, கரெக்டாக ஒருத்தனை கர்த்தர் அனுப்புறாரு பாருங்க. அவன் வந்து என்ன சொல்றான், வாசிங்க பார்க்கலாம். அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று. அந்த சகோதரர்கள்லாம் இப்ப சீகேம்ல இல்ல, எதுவும் சீகேம்ல போய் பிரச்சனை ஆயிரும்னு பயந்துட்டு போயிட்டாங்களா, இல்ல பிரச்சனை எதுவும் ஆச்சான்னு என்ன செய்யல தெரியல. நமக்கு போயிருக்காங்க சீகேம்ல ஆடு மேய்க்காம டக்குன்னு அங்கிருந்து எங்க போயிட்டாங்க, தோத்தானுக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, ஏன்னா இதே ஊர்ல அவங்க பல பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, வெட்டி கொட்டி சாச்சிருக்காங்க பாருங்க. அப்போ வந்து ஒரு அவங்களுக்கும் பயம் இருக்குல்ல. நேராக போனவங்க சீகேமுக்கு போகாம எங்க போயிருந்திருக்காங்க, தோத்தானுக்கு போயிட்டாங்க. இப்போ யோசேப்ட ஒருத்தர் வந்து கரெக்டாக சொல்ற, அந்த ஒருவர் சொல்லுங்க, அந்த அவன் பேர் இல்லை, அந்த ஒருவன். பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஒருவன் கேரக்டர் கரெக்டாக வருவான். ஆபிரகாம்கிட்ட வந்து ஒருவன் சொன்னான், அங்கே உன்னுடைய மூதாதையர்கள்ட்ட பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க இருக்கிறாங்க, லாபான் வீட்டில் என்ன இருக்கிறாங்க, பெண் பிள்ளைங்க அப்படின்னு கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. கரெக்டாக சொல்கிறான், அந்த ஒருவன் கரெக்டாக வருவான்.
தாவீதுக்கு எல்லாரும் மனைவி பிள்ளைங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, தாவீதுடைய மனைவி பிள்ளைங்களை. அப்போ அவன் விரட்டி போகிறான். கரெக்டாக ஒருவன் வந்து அவனுக்கு என்ன செய்கிறான், வழி சொல்கிறான் பாரு. அந்த ஒருவனுடைய கேரக்டர் ரொம்ப கரெக்டாக வரும். அதை போல தான் வழிலாம் தெரியலன்னு நிற்காதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் கரெக்டான ஆட்களை உங்களிடத்தில் அனுப்புவார். ஹல்லேலூயா. நீங்க போய் ஆளுகளை தேடிட்டு தெரியக்கூடாது. நீங்க போய் அவங்க ஒரு உதவி செய்வாங்களா, இவங்க செய்வாங்களா, நீங்க என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. கர்த்தரே உங்களிடத்துல அனுப்ப வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, இப்போ கவனிங்க. ஒருவன் சொல்லிட்டான், வந்து சொல்றான், அவங்கெல்லாம் சீகேம்ல இல்லப்பா, அவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க, தோத்தானுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றான். இப்போ உடனே நேரா தோத்தானுக்கு போறான். யோசேப்பு எங்க போகிறான், தோத்தானுக்கு போகிறான். வாசிங்க ஆதியாகமம் புஸ்தகம் 37 19 30 வரைக்கும் வாசிக்கணும். 19 30 வரைக்கும் ஒரு நீண்ட பகுதி தான், வேற வழி இல்லை. வாசிங்க 19 30 வரைக்கும் வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான். இப்ப தோத்தானுக்கு யோசேப்பு வந்த உடனே தூரத்துல பாக்குறாங்க. யோசேப்ப சகோதரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே என்ன சொல்றாங்க, வாசிங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம். யார் சொல்றது? ரூபன். சொல்லுங்க, யாரு சொல்றது? ரூபன். அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. என்ன இல்லையா அது? நல்லா கவனிங்க. தோத்தானுக்கு வந்துட்டான்ல. தோத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெட்டை கிணறுன்னு அர்த்தம். சொல்லுங்க, என்ன கிணறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துக்கு பேரு டெல் தோத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. டெல்னா குன்று, ஒரு சின்ன மலைன்னு வச்சுக்கிறேன், பெருசா இருக்காது, சின்ன மலை. நம்ம ஊர்லாம் கரடுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன மலை. அது மேலே 2 ஊற்றுகள் இருக்குது, 2 கிணறு இருக்குது. அதை சுற்றி நிறைய கிணறு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அதை சுற்றிலும் நிறைய ஊற்றுகள் உண்டு. அதில் பெரிய கிணறு 2 கிணறு இருக்குது. அதனால தான் அதுக்கு என்னென்னு பேர் வச்சுட்டாங்க, தோத்தான். தோத்தான்னா எத்தனை கிணறு? 2 கிணறுன்னு அர்த்தம். நிறைய சின்னது நிறைய கிணறுகள் இருக்குது. சரியா? இப்போ யோசேப்பு அதனால தான் அங்கே எல்லாரும் ஆடு மேய்க்கிறாங்க. தோத்தானில் ஆடுகளை எல்லாம் புல்லில் மேய்ச்சிட்டு தண்ணியை கொண்டு வந்து அங்கே என்ன செய்வாங்க, காட்டுறதுக்கு தான் அங்கே போய் ஆடு மேய்க்கிறாங்க. இப்போ யோசேப்பு வந்த உடனே எல்லாரும் அவனை கொலை செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்போ ரூபன் சொல்கிறான், கொல்ல வேணான்னு சொன்ன உடனே குழியில் தூக்கி என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அந்த குழி தண்ணீர் இல்லாத, சொல்லுங்க, தண்ணீர் இல்லாத. நான் கேட்குறேன், எல்லா குழியிலையும் தண்ணி இருக்கு, யோசேப்பை போட்ட குழியில மட்டும் என்ன இல்லையா? இது என்ன நியாயம்? யோசேப்பு நினைச்சிருப்பானா இல்லையா, ஐயா இந்த பக்கத்தில் இருக்கிற தண்ணி கிணத்துல போட்டிருந்தாவது யாராவது தண்ணி எடுக்க வருவேன், அவனை பார்த்து நான் என்ன செய்வேன், ஹெல்ப்னு என்ன செய்வேன், கத்தம் போடுவேன், என்னை தூக்கி என்ன செஞ்சிருவாங்க. ஆனால் இவனை போடுற குழி மட்டும் கரெக்டாக எப்படி குழியா இருக்கான்? அப்படியெல்லாம் இருக்கும். என்ன பிரதர், எனக்கு மட்டும் இப்படி அமையுதே பிரதர், ஏன் பிரதர் அமைதா? என்ன பிரதர், எங்கள் அண்ணன் தம்பிக்கெல்லாம் நல்லா நடக்குது பிரதர், சரி. எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது பிரதர், சரி. அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை பிரதர், சரி. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் பிரதர் இப்படி ஒரு போராட்டமே வருது? அதனால தான் சொல்கிறேன், உங்கள் தோளின் மேலே ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பல நேரங்களில் சூழல் உங்களுக்கு எதிராக இருக்கும் பிரதர். இயற்கையே எதிராக இருக்கு பாருங்க. இப்போ யோசேப்புக்கு சதி பண்ணுறது எது சதி பண்ணுது? ஒரு ஊற்று சதி பண்ணுது. எல்லா ஊற்றுலையும் தண்ணி இருக்கு, இவனை போட்ட ஊற்றுல என்ன இல்லை? அப்படியெல்லாம் இருக்கும். நீங்கள் எதிர்கொள்ள பழகணும் வாழ்க்கையில்.
எப்போதுமே என்னுடைய வாழ்க்கை அப்படியே நலமாகவே ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப ஃபோர்வேல போகிற மாதிரியே குலுங்காமல் போகணும்னு நினைக்கக்கூடாது. குண்டும் குழியுமான ஓட்டத்தில் குதிரையை போல தாவி ஓட என்ன செய்யணும்? பழகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படிப்பட்ட இடங்கள்ல நீங்கள் ஓட பழகணும். உங்கள் மனசு இப்போவே ரெடியாக இருக்கு. என்ன வந்தாலும் பார்த்துக்குருவோம். சொல்லுங்க, என்ன வந்தாலும். கர்த்தரை மீறி உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு கோழி குஞ்சுக்கு கூட சாத்தானால தீங்கு செய்ய முடியாது. அல்லேலூயா. ஒன்றும் கர்த்தரை மீறி ஆக போகிறது கிடையாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? யோசேப்புக்கு நினைச்சிருப்பானு, என்னங்க அங்க பார்த்தா எங்க அப்பா நல்ல இடத்துல இருந்து எங்க அனுப்புனாரு? சீகேமுக்கு அனுப்புனாரு. சரி, அங்க போயிட்டேன், வழி தப்பி திரிஞ்சு இங்கேயாவது வந்து பார்த்தா நல்லா இருக்குமான்னு பார்த்தா தூக்கி எதுக்குள்ள போட்டாங்க? குழிக்குள்ள போட்டாங்க. சரி, குழியிலேயே அது தண்ணி இருக்குமான்னு பார்த்தா குழி தண்ணி, அது என்ன குழியா இருக்கு? அப்படியெல்லாம் இருக்கும். சரியா? நீங்க எதிர்கொள்ளணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், வெற்றியுள்ள வாழ்க்கை தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெறும் வெற்றி மட்டுமே இருக்காது. சில நேரங்களில் தோல்வி வருவது போல தோணும். அதை ஜெயமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் விசுவாச ஜீவியம். இந்த இடர்பாடுகளை கடந்து ஓட என்ன செய்யணும்? நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாய் இருக்கும், அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தரவனை. அப்ப நம்ம என்ன கேட்கறதுன்னா, நிறைய பேர், ஆண்டவரே எனக்கு வந்து பிரச்சனையே வரக்கூடாது. அது எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றார், உலகத்திலே உபத்திரவம். ஆண்டவர் திருப்பி கேட்பார், நீ நீதிமானா? ஆமா, நான் நீதிமான். அப்ப உனக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. நீங்க உங்க மனம் மாறணும் பிரதர். உங்க மனப்பான்மை எப்படி இருக்கணும்னா, உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வளருங்க, பிரச்சனைகளை எதிர்கொண்டு பழகணும். அதுக்கு விலகி விலகி ஓடுவதல்ல வாழ்க்கை. அதை எதிர்கொள்ள பழகணும், எதிர்த்து நிற்கணும், சூழ்நிலைகளை கையாளணும், போராடணும். கர்த்தர் எனக்கு துணையாக என்ன செய்யறாரு? நிற்கிறார் அப்படிங்கிற ஃபெய்த்தோட கடந்து போகணும். அதுதான் விசுவாச ஜீவியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ குழிக்குள்ள போடுறாங்கல்ல, வாசிங்க, அதே வசனத்தை வாசிங்க. 21 இருந்து 30 வரைக்கும் வாசிங்க. திரும்ப வாசிங்க. ரூபன் அதை கேட்டு, ரூபன் அவன் பேர் என்ன சொல்லுங்க? மூத்த அண்ணன். சொல்லுங்க, யாரு? மூத்த அண்ணன். ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனா. ரூபன் ஐடியா என்ன? இவனை எப்படியாவது தப்பு வச்சு யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தரணும்? அவங்க அப்பாட்ட கொண்டு போய் என்ன செஞ்சிடணும்? சேர்த்தரணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை மனாந்திரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி, இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாய் இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்தில் இருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்திற்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். பின்பு ரூபன், யாரா இவ வாசி, நல்லா கவனிச்சு வாசிங்க. பின்பு யாரா? ரூபன் பிளான் என்ன? இவனை எப்படியாவது தப்பு வச்சு யார்கிட்ட கொண்டு போயிடணும்? அப்பாட்ட கொண்டு போயிடணும். பின்பு ரூபன் அந்த குழியினிடத்திற்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரனிடத்திற்கு
இடத்திற்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். நல்லா கவனிங்க, என்னைய பாருங்க. யோசேப்பை குழிக்குள்ள போட்டுட்டாங்க. போடும்போது இந்த மூத்த அண்ணன் ரூபன் இருக்கான் பாருங்க, அவன் லேசா அப்படி கண்ணை காட்டுறான். லேசா, நீ இரு, நான் போயிட்டு வந்து உன்னை என்ன செஞ்சுட்டு போயிடுறேன், காப்பாத்திடுறேன். இவன் என்ன எப்படியாவது இவனை கொண்டு போய் யார்கிட்ட விட்டுறணும், அப்படி லேசா கண்ணை காட்டிட்டு இப்படி போறான். எல்லாரும் சாப்பிட உட்காராங்க. இவன் ஒரு 5 நிமிஷம் தான் அந்த இடத்துல இல்லை. ரூபன் எங்கே போனான்னு தெரியல. எதுவாவது இயற்கை உபாதை எங்கேயாவது போனானா, டாய்லெட்டுகளில் போனானா, கை கழுவ போனானா, முகங்கழுவ போனானான்னு தெரியல. ஒரு 5 நிமிஷம் தாங்க இல்லை. சாப்பிட உட்கார்றாங்க. இவன் கை கழுவிட்டு வருவோன்னு எங்கேயும் என்ன செஞ்சிருக்கிறான். இப்படி இன்னொரு பக்கம் அப்படி ஒரு 5 நிமிஷம், ஃபியூ மினிட்ஸ் தான் அப்படி போயிருக்கிறான். தூக்கி வித்துட்டாங்க. இப்ப ரூபன் அந்த இடத்துல இருந்திருந்தா இவனை என்ன பண்ணியிருக்க விட மாட்டான். சொல்லுங்க. நம்ம ஆளு யோசிப்பு ரொம்ப தைரியமா உள்ள குழிக்குள்ள உட்கார்ந்துருக்காரு. கித்த இல்லை. ஏன்னா யாரு கண்ணை காட்டிட்டு போயிருக்கிறது. சொல்லுங்க. எங்க அண்ணன் மூத்தவர் ரொம்ப பெரிய ஆளுப்பா. எப்படி என்ன செஞ்சிருவாரு, வந்து அப்படியே அலாக்கா தூக்கி கொண்டு போய் எங்க விட்டுருவாரு. உங்க தோல் மேல ஒரு திட்டம் இருந்தா உற்ற சகோதரன் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்க கூட பிறந்தவங்க கூட உதவி செய்ய முடியாது. தேவன் அப்படிதான் வச்சிருப்பார். அவங்களே செய்யணும்னு நினைச்சாலும் முடியாது பிரதர், நினைச்சாலும் முடியாது. அதான் உண்மை. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவங்ககிட்ட இருக்கு, செய்யல, வைக்கல, அதை கொடுக்கல, இதை கொடுக்கல, எங்க அண்ணன் செய்யல, எங்க தங்கச்சி செய்யல, எங்க தம்பி செய்யல, எங்க அப்பாரு செய்யல. பிரதர், நினைச்சாலும் முடியாது பிரதர். 5 நிமிஷம் தான் இல்லை ரூபன். நான் சொல்லட்டா, தேவனுடைய திட்டத்தை ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில தடுப்பான்னு சொன்னா கரெக்டா அப்படியே அலாக்க விளக்கிடுவாரு, அப்படியே விளக்குவார். அதனால அவன் கெட்டவெல்லாம் கிடையாது. அவன் உங்களுக்கு என்னதான் செய்ய நினைக்கிறான், நன்மை செய்யதான் நினைக்கிறான். ஆனால் தேவனுடைய திட்டம் பாதிக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா யாரா இருந்தாலும் சரி உங்களை விட்டு விலக்கி தான் வைப்பார். இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ளணும். நீங்க வாழ்க்கையில நீங்க உடனே எனக்கு அவர் செய்யல, எனக்கு இவர் செய்யல, எங்க மாமனார்ட்ட இருக்கு கொடுக்க மாட்டாரு, எங்க மச்சினை வச்சிருக்காரு கொடுக்க மாட்டாரு, எங்க அண்ணன் தம்பி கொடுக்க மாட்டாங்க, இதை இந்த புலம்பலை எல்லாம் நிறுத்திடணும். இதெல்லாம் நீங்க புலம்புறீங்கன்னா இன்னும் தேவனுடைய திட்டம் உங்க தோல் மேல இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யல. நான் கேட்கிறேன், சீகேமுக்கு அனுப்புனாரா இல்லையா யோசேப்ப? சொல்லுங்க. ஏதாவது வாயை திறந்து எதிர்த்து பேசினாரா? தோத்தானுக்கு வரும்போது, சீகேமுக்கு வரும்போது வழி தப்பி தெரிஞ்சார்ல, என்ன ஆண்டவர் இப்படி வழி தப்பி விடுறீங்களே, இளம் வயசுல உமக்கே இது நல்லா இருக்கான்னு எங்கேயாவது யோசேப்பு கேட்டாரா? குழிக்குள்ள தூக்கி போட்டாங்கல்ல, ஐயோ குய்யோன்னு ஏதாவது கத்துனாரா? நல்ல கவனிங்க பிரதர். உங்களை குறித்து ஒரு நோக்கம், தரிசனம் உண்டு என்கிற விசுவாசம் வந்துருச்சுன்னா நீங்க இதை குறித்து எதுவுமே நீங்க கலங்க மாட்டீங்க, அலட்டிக்கிறே மாட்டீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா, கர்த்தருக்குள்ள ரொம்ப ஃபெய்த்தா இருக்கிறவங்க எதை குறித்து பெருசா அலட்டிக்கிற மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? டேக் இட் ஈஸி பாலிசியில் இருப்பாங்க. நிறைய பேர் அதை என்ன நினைப்பாங்கன்னா, என்னங்க இவன் எதையுமே அலட்டிக்கிற மாட்டான், வந்தானுக்கு வந்தா போனானுக்கு போனாங்கிற மாதிரி இருக்கான். அப்படி அல்ல. கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க எதையும் ரொம்ப அலட்டிக்கிற மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க நினைக்கிறீங்க நன்மை செய்யலை, எனக்கு அவங்க செய்யலை, இவங்க செய்யலை. இல்லை பிரதர், கர்த்தருடைய திட்டத்தை பாதிக்கும்னா எந்த நன்மையாகிலும் அவர் தடுக்க தான் செய்வார். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த ரூமனை 5 நிமிஷம் அவனுக்குள்ள விட்டோம்னா தூக்கி தோல்ல தூக்கி வச்சு எங்கே கொண்டு போய் விட்டுருவான், திருப்பி கொண்டு போய் யார்கிட்ட விட்டுருவான். 5 நிமிஷம் தாங்க மிஸ். ஒரு நிறைய நேரம்லாம் கிடையாது பாருங்க. போய் கையை காலை கழுவிட்டு திருப்பி அவன் சாப்பிட கூட இல்லை, கை காலை கழுவிட்டு திருப்பி நேரம் எங்கே தான் வர்றான், குழிக்கிட்ட வந்தா குழியில யாரும் இல்லை. இதுதான் சூழல். நீங்க நினைக்கிறீங்க, ஐயோ நல்லா தானே பிரதர் என் கூட இருந்தாங்க, ஆனா பிரிஞ்சு போயிட்டாங்களே. பிரிஞ்சு போவாங்க பிரதர், பிரிஞ்சு போகத்தான் பிரதர் செய்வாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய திட்டம் உங்க தோல் மேல இருக்கிறபடியினால். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நல்லா இருந்தாங்களே பிரதர், கூட பிறந்தவங்க மாதிரி இருந்தாங்களே பிரதர், அவ்வளவு உரிமையா இருந்தாங்களே பிரதர், ஏன் பிரதர் பிரிஞ்சு போனாங்க, ஏன் பிரதர் விலகி போனாங்க? ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும் பிரதர், அவங்க உங்க கூட இருந்தா தரிசனம் நிறைவேறாது.
உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது சூழல், உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது. ஏன் விலகி போறாங்கன்னா கர்த்தருக்கு தெரியும் தரிசனம் என்ன செய்யாது, நிறைவேறாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது 11வது அதிகாரம் 14 எனக்கு நினைவில் இல்லை சரியா. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, சொல்லுங்க, யார் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி பார், நீ இந்த பூமி, நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதை நான் உனக்கு என்ன செஞ்சேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும் வண்ணமாய் கொடுத்தேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, சொல்லுங்க, யார் யாரை விட்டு பிரிந்த பின்பா? 11 14 13 வாசிங்க பார்க்கலாம். லோத்து ஆபிரகாமை விட்டு 13 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, சொல்லுங்க, யார் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பா? லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, எதை ஏறெடுத்து? கண்களை என்ன செய்யணுமா? சொல்லுங்க, என்ன செய்யணுமா? ஏறெடுக்கிறதுனா என்ன? எப்படி ஏறெடுப்பீங்க பாருங்க பாப்போம். கண்களை என்ன செய்வாங்க? எப்படி ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. நல்ல கவனிங்க, என்றைக்கும் இருக்கும்படி என்ன செஞ்சாராம்? யார் யாரை விட்டு பிரிந்த பின்பு? லோத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? எபிரேய பாஷையில லோத்துனா முக்காடுன்னு அர்த்தம். சொல்லுங்க, லோத்துனா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, லோத்துனா என்ன அர்த்தம்? இப்ப லோத்துன்னு எடுத்துட்டு முக்காடுன்னு போட்டு வாசிங்க. முக்காடு அப்படின்னு போட்டு வாசிங்க. முக்காடு, சொல்லுங்க, வாசிங்க, நல்ல சத்தமா வாசிங்க. முக்காடு ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை, சொல்லுங்க, உன் கண்களை ஏறெடுத்து. ஏன்னா முக்காடு கடந்தா கண்ணை என்ன செய்ய முடியாது, இப்படியே தான் குனிஞ்சே தான் பார்க்கும். லோத்து இருந்த வரைக்கும் ஆபிரகாமுடைய தரிசனம் பெருசாவே மாட்டேங்குது. இவன் போகணும் 4 இடத்துக்கு நினைச்சாலும் லோத்து இல்ல இங்கே இருப்போம், இல்ல அதெல்லாம் வேணாம், இங்கேயே இருப்போம், இந்த இடத்துல நல்லா இருக்கு, இங்கனே இருப்போம், இங்கனே உட்காருவோம், இங்கேயே கூடாரம் போடுவோம். கர்த்தர் பார்த்தார், இந்த முக்காடு இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் கண்ணை ஏறெடுத்தே பார்க்க மாட்டான். இவன் தரிசனம் விஸ்தாரமாகாது. சில மனிதர்கள் உங்க கூட இருக்கிற வரைக்கும், சில முக்காடு உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுடைய எல்லைகள் விரிவாகாது. பிரதர், நீங்க பிரிய வேணாம். ஏற்ற நேரத்தில் கர்த்தரே அந்த முக்காடை எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. போயிட்டானேன்னு புலம்பாதீங்க, போன வரைக்கும் சந்தோஷம் பிரதர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? மற்றவங்க சொல்ல, ஆபிரகாமும் கூட இருந்த லோத்து போயிட்டான், இனிமே ஆபிரகாம் அவ்வளவுதான் சொல்லலாம். இனிமே அவ்வளவுதான் கிடையாது, இனிமே ஆபிரகாம் அவ்வளவு விரிவாக போறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? லோத்து போன பின்னாடி தான் வந்து சொன்னார், வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் நோக்கி. சில பேர் இருக்கக்கூடாது பிரதர், நல்ல ஆளுகளே இருக்கட்டுமே. சில நேரங்களில் நீங்க போய் யாரையும் பிரிக்க உடனே இன்னைக்கு போய் எல்லாரையும் லோத்தா பார்க்கப்படாது, கூட இருக்கிற எல்லாத்தையும் என்னவாவே பார்க்கப்படாது. நீங்க போய் பிரிய வேணாம், அவனா பிரிஞ்சு என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். அவனா போயிடுவான். போயிட்டானேன்னு புலம்பவும் கூடாது, போன வரைக்கும் சந்தோஷம் நினைங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நாட்கள் வரும் பிரதர், உங்களுடைய எல்லைகளை தேவன் விஸ்தாரம் பண்ண ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரூபன் அந்த இடத்துல இருந்தா தேவனுடைய திட்டம் நிறைவேறாது. நீங்க அப்ப போயிட்டு அவர் இல்லையே, இவர் இல்லையே, அவர் போயிட்டாரே, இவர் சொன்னாரே வர்றேன்னு சொன்னாரே, அப்படி தர்றேன்னு சொன்னாரே, தராம போயிட்டாரே, தந்திருந்தா நான் என்ன ஆயிருப்பேன், தந்திருந்தா என்ன ஆயிருப்பிய, ஒண்ணும் இல்லாம போயிருப்பிய. உண்மை. ஆனா ரூபன் இருந்திருந்தா என்ன இருந்திருப்பாரு? யோசிப்பு திருப்பி கொண்டு போய்